இன்றைக்கி நம்ம வந்து செகண்ட் கோட் அடிக்க போகிறோம். அதில் வந்து நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, ஃபஸ்ட் கோட் அடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் ப்ரஷ்ஷை உள்ளே போட்டுக்கிட்டு டின்னர் ஊற்றி நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, அதை நம்ம வந்து ப்ரஷ்ஷை ஒழுங்காக கழுவாட்டாலும் உங்களுக்கு வந்து ப்ரஷ் காயாது, யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதை அப்படியே நல்லா கழுவிட்டு உள்ளே வச்சு நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் செகண்ட் கோட் வந்து அடிச்சுக்கலாம். சரியா? செகண்ட் கோட் அடிக்கும்போது நீங்கள் ஃபுல்லாக எந்த மிக்சிங்கும் பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த பசுப்புத்தன்மை நல்லா எழுதக்கூடிய ரைட்டிங் இது வந்து கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்காது. எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் அடிக்கும்போது ஒரே வரிசையில் அடிங்க, மாறி மாறி வரிசையில் அடிச்சிடாதீங்க. ஒரே வரிசையில் அடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே நான் ஸ்கூல் போர்டு அடிக்கணும் அப்படிங்கிறதுனால அப்படி வச்சுருக்கேன். ஒரே வரிசையில்னா ஸ்ட்ரைட்னா ஹரிசாண்டல் அடிங்க, வெர்டிக்கல்னால் வெர்டிக்கல் அடிங்க. அப்போ தான் உங்களுக்கு எழுதுறதுக்கும் அது ஃபினிஷிங்கும் ப்ரொஃபஷ்னல் பண்ண மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து நீங்கள் கீழே ஏதாச்சும் ஒரு மேட் மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே பெயிண்ட் சிந்தவோ இது பண்ணவோ உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? நான் ஃபுல்லாக அடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் காட்டுறேன். தேங்க்யூ. ஃபைனலாக போர்டு ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா எழுதி பார்ப்போம். வாங்க. அவுட்புட் இப்படி வந்திருக்கு. நல்லா அழகாகவே இருக்குது. ஓகே, ஃபைனல் ஸ்டேஜ் இந்த போர்டு இது தான். இப்போ இதை வந்து கரெக்டாக நீங்கள் இந்த லைன்லாம் இதாகணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, இதை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கரெக்டாக உங்களை எப்படி நம்ம ப்ராப்பராக ஒரு இவங்க எப்படி அடிக்கிறாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் எப்படி பெயிண்ட் அடிப்பாங்களோ இப்படி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக ப்ரொஃபஷ்னல் எப்படி பெயிண்ட் அடிப்பாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். ஓகே.